என் மகனே, என் மகள் இந்த காலை வேளையில் உங்கள் பெட்டை விட்டு எழுந்து தேவனை தேட, நல்லா ஆண்டவர் துதிக்க ஒரு பிரசன்ட்டுக்கு வந்துட்டீங்களா? துதிச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ள துதியின் கம்பீர சத்தம் இருக்கா? அவருக்கு துதியும் கனத்தையும் செலுத்தணும். ஏன் தெரியுமா? அவர் மகத்துவம் நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். அவர் நம்ம இடத்துல பொன்னையும் பொருளையும் கேட்கவே இல்லை. நம்ம துதிக்க துதிக்க அவர் உள்ளம் குளிரும். இன்னைக்கு செஞ்சு பாருங்களேன், உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவையும் பார்ப்பீங்க. அவர் உங்க மனதுருக்கத்தால் நிறைந்தவராக உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் செய்த நன்மைகளுக்காக நீங்க ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கும் போது அவர் உள்ளம் குளிரும் பொழுது இன்னும் பெரிய காரியங்களை, இன்னும் கூட தடைப்பட்ட காரியங்கள் இருக்குல்ல, இந்த நாள்ல கூட அந்த சோர்வடுதல் இருக்கீங்க, பிரச்சனையை தானே சொல்ல போறீங்க. பிரச்சனையை சொல்லாதீங்க. அவர் செஞ்ச நன்மை, நான் எத்தனையோ நன்மை செஞ்சிருக்காருல, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துடும். இன்னும் அடுத்த நாள் கர்த்தர் உங்களை மகிமையா ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தருவார். இதை விசுவாசிங்க. பரிசுத்த உள்ளத்தோடு செய்யணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்யணும். சொன்னதுக்காக நாவளவு செஞ்சா இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் அவளோடு அவர் வந்துட்டார். பிரசன்ட்டுக்கு வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 50வது சங்கீதம் 23வது வசனம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்க மகிமைப்படுத்த தேவ கிருபை, தேவ இரக்கம் உங்க மேல இறங்கி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.